ஹாய் ஸ்பைடிஸ் 2 வீக்ஸ் முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நான் சொல்லியிருப்பேன். நம்ம சேனலோட ஆடியோ குவாலிட்டி இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக, இம்ப்ரூவ் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா, கிரெனரோ பிராண்ட்ல இருந்து ஒரு பிரீமியம் மாடலான ஒரு மைக்ரோஃபோன தான் பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். இது கிரெனரோ பிராண்ட்ல பாத்தீங்கன்னா பி லெவல் அப்படிங்கிற மாடல். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த பிராண்ட்லயே ஒரு பெஸ்ட்டான மைக்ரோஃபோன் அப்படிங்கிற மாரி நம்ம ஆர்&டி பண்ணதுல வந்து தெரிஞ்சது. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா இத சூஸ் பண்ணியிருந்தோம். இத நம்ம ரிசீவ் பண்ணி 2 வீக்ஸ் மேல ஆயிடுச்சு. இந்த 2 வீக்ஸா பாத்தீங்கன்னா நான் நல்லா எல்லா விதமான டெஸ்ட்டுமே பண்ணிட்டேன். ஏன்னா டெஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோல வந்துட்டு இது எப்படி இருக்குன்றத நம்ம சொல்ல முடியாதுன்றதுனால தான் பாத்தீங்கன்னா வீடியோ போறதுக்கு 2 வீக்ஸ் வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ இத நான் 2 வீக்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே மாரி திரும்ப ரீபேக் பண்ணி வச்சிருக்கேன். மேல இருந்த கவர மட்டும் பிரிச்சிருக்கேன். அது எப்படி இருந்துச்சுன்றத நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் பிரிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த ஃபோட்டோவ காட்டுறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, பிரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்ற ஃபோட்டோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் இத அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதாவது இந்த மைக்ரோஃபோன வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த மைக்ரோஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சேனல் ஆரம்பிச்ச 2 வருஷமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த மைக்ரோஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக்கான மைக்ரோஃபோன் K35 அப்படிங்கிற இந்த மைக்ரோஃபோன தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தன நாளா வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு அப்கிரேடரா தான் இப்ப இத வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம இதோட அன்பாக்சிங், இதோட யூஸ் கேஸஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். அண்ட் தென் ஃபைனலா புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கே வந்துட்டு இந்த மாரி பிரீமியம் குவாலிட்டி மைக்ரோஃபோன் வாங்குறது பெஸ்ட்டா இருக்குமா? இல்ல ஸ்டார்ட்டிங் இதுல போறது பெஸ்ட்டா இருக்குமா? இது 2த்துக்கு என்ன வித்தியாசம் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லப் போறேன். ஸோ வீடியோவ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கும். நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா, மைக்ரோஃபோன் வாங்குறதுல ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கும். எந்த மாரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, கீழ இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெக் ரிலேட்டடா நான் ரெகுலரா போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பாட்ஸ் கண்டென்ட் வந்துட்டு பார்க்கலாம். பாட்ஸ் கண்டென்ட் நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா கிரெனரோ வயர்லெஸ் மைக்ரோஃபோன் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைட்ல பார்த்தீங்கன்னா அதோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துட்டு இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங் பேட்டரி லைஃப்ன்றத போட்டிருக்காங்க. டிஜிட்டல் டிஸ்ப்ளே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீவர்பரேஷன் மோட் அப்படின்றத வந்துட்டு போட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரி கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இத ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்றத வந்துட்டு பாத்துடலாம். ஓப்பன் பண்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் ஓப்பன் பண்ற மாதிரி ஒரு மேக்னெட்டிக் டைப்ல தான் குடுத்திருக்காங்க. இப்படி வச்சோம்னா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அட்டாச் ஆயிக்கும். சோ ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி குடுத்திருக்காங்க. இத ஓப்பன் பண்ண உடனே நமக்கு மேல இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா யூசர் மேனுவல். சோ யூசர் மேனுவல் தான் வந்துட்டு குடுத்திருக்காங்க. சோ இது நமக்கு அவ்வளவா தேவைப்படாது. நம்மளே யூஸ் பண்ணி கத்துக்கலாம். நான் அந்த 2 வீக்ஸா பாத்தீங்கன்னா இத யூஸ் பண்ணல. நானே யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 1 இயர்க்கான வாரண்டி கார்டு வந்துட்டு குடுத்திருக்காங்க. கிரெனரோ பிராண்ட்ல இருந்து. இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு இந்த கேஸ்ல வித் கேஸோட நமக்கு இந்த மைக்ரோஃபோன வந்துட்டு குடுத்திருக்காங்க. சோ இத நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இன்னும் என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். சோ இத கேரி பண்ணி கொண்டு போறதுக்காக பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்பில்ட்டா உள்ளேயே வந்துட்டு நமக்கு ஒரு பவுச் வந்துட்டு குடுத்திருக்காங்க. சோ இந்த கேஸ கொண்டு போறதுக்கு இவ்வளவு பெரிய பவுச்சான்னு கேட்டீங்கன்னா, கேஸ் மட்டும் கிடையாது. இன்னும் இந்த கேஸ் கூட பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஆக்சஸரீஸ் வந்துட்டு வந்திருக்கு. சோ அதுல நமக்கு எதெல்லாம் வெளிய ஷூட் பண்றதுக்கு தேவைப்படுதோ, அது எல்லாத்தையுமே நீங்க இதுல போட்டு ஈஸியா கொண்டு போய்க்க முடியும். சோ அதுக்காக ஒரு பவுச்சுமே வந்துட்டு உள்ள குடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாட்ஸ் இருக்கு. சோ இந்த பாட்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏகப்பட்ட ஆக்சஸரீஸ் இருக்கு. மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆக்சஸரீஸ்ன்னு சொல்றத விட ஏகப்பட்ட கேபிள்ஸ் வந்துட்டு குடுத்திருக்காங்க. என்னென்ன கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கப்புறம் பாட்ஸ்ல பார்த்தோம்னா, நமக்கு எதுவுமே இல்ல. இதுதான் கடைசி பாட்ஸ். பாட்ஸ்க்குள்ள இருக்கு. இந்த பாட்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பாட்ஸ் பார்க்க உங்களுக்கு குட்டியா இருக்கலாம். பட் உள்ள ஓப்பன் பண்ணோம்னா, நமக்கு ஏகப்பட்ட கேபிள்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டிஃபரெண்ட் பர்ப்பஸ்க்காக குடுத்திருக்காங்க. சோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இந்த மஃபில் இது வந்துட்டு குடுத்திருக்காங்க. அதாவது இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப காத்தடிக்கிற இடத்துலலாம் ஷூட் பண்றோம், இல்ல வெளிய ஷூட் பண்றோம்ங்கிறப்போ, இத யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த ஏர் நாய்ஸ் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடும். சோ அதுக்காக இத வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது வந்துட்டு நமக்கு குடுத்திருக்காங்க. சோ இத தவிர்த்து இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னொரு ஏர் மஃபிலுமே வந்துட்டு இருக்கு. அதாவது 2 மைக்ரோஃபோன் இருக்கும். சோ 2 மைக்ரோஃபோனுக்கு 2 வந்துட்டு குடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ள வந்துட்டு 2 வயர்ட் ஹெட்செட் வந்துட்டு இருக்கு. 2 வயர்ட் ஹெட்செட் குடுத்திருக்காங்க. இதோட யூசஸ்லாம் என்னென்னன்றத நான் அடுத்தடுத்து சொல்றேன். முதல்ல உள்ள என்னென்ன இருக்குன்றத பார்த்துருவோம். 2 வயர்ட் ஹெட்செட் குடுத்திருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நமக்கு டைப் சி டூ டைப் சி கேபிள் குடுத்திருக்காங்க. ஸோ இந்த டைப் சி டூ டைப் சி கேபிள் தான் ரிசீவர் டூ மொபைல் கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டைப் சி டூ லைட்னிங் கேபிள் குடுத்திருக்காங்க. இன்கேஸ் உங்ககிட்ட இருக்கிறது ஐஃபோனா இருந்துச்சுன்னா, நீங்க இந்த கேபிள யூஸ் பண்ணி வந்துட்டு நீங்க உங்க ஐஃபோனோடயுமே இந்த மைக்ரோஃபோன கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு கேமரால கனெக்ட் பண்றதுக்காக ஒரு கேபிள் குடுத்திருக்காங்க. கேமரா கேபிள் அந்த ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்றதுக்காகவும் வந்துட்டு குடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாரி இடத்துலலாம் நீங்க வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். சாரி கேமராக்காகவும்,
அண்ட் தென் ஆமா. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு கேபிள் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஒன் சைடு வந்துட்டு யூஎஸ்பி பின்னும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 2 டைப் சி பின் வர மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்றதையும் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பாக்ஸ்குள்ள வந்துட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா, நம்ம கடைசியா மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோஃபோன் தான். ஸோ இது பார்க்கறதுக்கு பிளாக் கலர்ல ஒரு கேஸ்ல வந்துட்டு குடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ண உடனேயும் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2 மைக்ரோஃபோன் வந்துட்டு இருக்கு. லெஃப்ட், ரைட்டுக்கு. ஸோ இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கர்ஸ். ஆல்ரெடி நான் பிரிச்சு யூஸ் பண்ணிட்டேன். நான் எந்த அளவுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக அந்த ஸ்டிக்கர கூட எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, திரும்ப நான் வந்துட்டு இதுல ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டிக்கர எடுத்துடலாம். ஸோ இது வழியா தான் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ல சார்ஜ் ஆகும். இந்த ஸ்டிக்கர் எடுத்தா தான் நம்ம இத யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிசீவர். இதுலயே நமக்கு டிஸ்ப்ளேவுமே வந்துட்டு குடுத்துருக்காங்க. அண்ட் தென் நமக்கு 2 மைக்ரோஃபோனுமே வந்துட்டு நமக்கு இதுல குடுத்துருக்காங்க. லெஃப்ட், ரைட் இது வந்துட்டு நீங்க கிளிப் பண்ணிக்கவும் முடியும். கிளிப்பும் பார்த்தீங்கன்னா, நல்லா குவாலிட்டியா குடுத்துருக்காங்க. ஸோ கிளிப்ஸ் இருக்கு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜிங்க்கான பின் வந்துட்டு நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ வச்சு நீங்க இத வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இத நீங்க வச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, அதுல லைட் எரியும். ஸோ இதுல பர்ட்டிகுலரா எவ்ளோ டிஸ்ப்ளே அதாவது எவ்ளோ சார்ஜ் இருக்கு அப்படின்றத இந்த டிஸ்ப்ளேல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஸ்ப்ளேலயே பார்த்தீங்கன்னா, இதுல எவ்ளோ சார்ஜ் இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க இந்த கேஸ்ல பார்த்து வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இத தவிர்த்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் மஃபில் அதாவது நீங்க ரொம்ப காத்தடிக்கிற இடத்துலலாம் நீங்க ஷூட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, இத யூஸ் பண்ணி இது மேக்னெட்டிக் தான். ஜஸ்ட் வச்சீங்கன்னா அட்டாச் ஆயிக்கும். ஸோ இத அட்டாச் பண்ணி நீங்க வீடியோஸ்லாம் எடுக்கும்போது அந்த ஏர் சவுண்ட வந்துட்டு அது கொஞ்சம் கட் பண்ணி வந்துட்டு நமக்கு குடுக்கும். அண்ட் தென் இது டைப் சி டூ டைப் சி கேபிள். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம மொபைல்ல இத வச்சு தான் கனெக்ட் பண்ண போறோம். எதுல கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். 2 போர்ட். போர்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கீழ இருக்க போர்ட் பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க இந்த டைப் சி போர்ட்ட கனெக்ட் பண்ணிட்டு, இத நீங்க வந்துட்டு கொண்டு போயிட்டு உங்க மொபைலோட சி டைப் அதாவது உங்க மொபைல் சிஆ இருந்தா இத யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்க மொபைல் வந்துட்டு ஐஃபோனா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க இந்த லைட்னிங் கேபிள வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி உங்க ஆண்ட்ராய்டா, ஐஓஎஸ் பார்த்து நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு இந்த போர்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி காமிச்சேன் பார்த்தீங்களா? நமக்கு 2 டைப் சி கேபிள் ஒயர்ட் ஹெட்செட் வந்துட்டு குடுத்துருக்காங்க. நீங்க இதுல கனெக்ட் பண்ணிட்டு ஷூட் எடுக்கும்போது, இப்ப உங்களுக்கு கேமராமேன்லாம் இருக்காங்க அப்படிங்கிறப்போ, அவர் ஷூட் எடுக்கும்போதே ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத ஆன் த ஸ்பாட்டே வந்துட்டு அவரு கேட்டுக்க முடியும். இத கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக குடுத்துருக்காங்க. அப்படி இல்ல, பேசுறவங்களும் வந்துட்டு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சாங்கன்னா, நமக்கு மைக்ரோஃபோன்லயுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு இத கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன வந்துட்டு நமக்கு குடுத்துருக்காங்க. நீங்களுமே இதுல கனெக்ட் பண்ணி, நீங்க ஆடியோ எப்படி இருக்கு அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்க பேசும்போதே நல்லா கேக்குதா அப்படின்றத வந்துட்டு நீங்க இதுல கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்துட்டு இத குடுத்துருக்காங்க. ஸோ இத தாண்டி இதோட யூஸ் கேஸஸ் இவ்ளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, இத நீங்க வெறும் மைக்ரோஃபோனா மட்டும் யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு பர்ப்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க சைட்ல இருக்க இந்த பட்டன் ரிசீவர்ல நமக்கு இருக்கும். ரிசீவர நீங்க ஆன் பண்ணணும். லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த பட்டன லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, ரிசீவர் இப்படி ஆன் ஆயிடும். ஆன் ஆனதுக்கு அப்புறமா இந்த பட்டன் நீங்க திரும்ப கிளிக் பண்ணும்போது, உங்களுக்கு ப்ளூடூத் வந்துட்டு ஆன் ஆயிடும். உங்களுக்கு டிஸ்ப்ளேல தெரியுதான்னு தெரியல. ப்ளூடூத் வந்துட்டு ஆன் ஆயிடும். இந்த ப்ளூடூத் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூடூத் யூஸ் பண்ணி உங்க மொபைலோட நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஒயர்ட் ஹெட்செட்ல ஏதாச்சும் ஒண்ணத்த நீங்க இந்த ரிசீவர்ல கனெக்ட் பண்ணி, நீங்க ஹெட்செட்டாவுமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். உங்க மொபைல்ல ப்ளே பண்ற சாங் வந்துட்டு இந்த ஹெட்செட்ல கேட்கும். ஸோ நீங்க இந்த மாரி ஒரு ரிசீவராவுமே வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோஃபோனாவுமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாரி யூஸ் கேஸஸும் இருக்கு. இத தவிர்த்து நீங்க இத விளாக் பண்றதுக்காக மட்டும் தான் இந்த மைக்ரோஃபோன யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, ஆடியோ கிளாரிட்டி இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த இடத்துலயுமே உங்க லேப்டாப்ல இந்த ரிசீவர கனெக்ட் பண்ணி இந்த மைக்ரோஃபோன வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம். அதாவது நீங்க டெலிகாலிங்லாம் பண்றீங்க. வீட்ல இருந்தே வொர்க் ஃப்ரம் ஹோம் டெலிகாலிங் ஒர்க்லாம் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க நார்மலா மொபைல்ல பேசுறத விட, மொபைல்ல இந்த ரிசீவர கனெக்ட் பண்ணிட்டு இந்த மைக்க வச்சு பேசும்போது, அந்த எண்ட்ல இருக்க பெர்சனுக்கு உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி ரொம்ப நல்லாமே வந்துட்டு கேட்கும். ஸோ அந்த மாரி பர்ப்பஸ்க்காகவுமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இத தவிர்த்து குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ரிசீவரோட குவாலிட்டியும், மைக்கோட குவாலிட்டியும் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே நல்லாவே வந்துட்டு இருக்கு. கையில பார்க்கும்போதே நமக்கு அந்த பிரீமியம் குவாலிட்டி தெரியுது. பட் ஆனா இந்த டிஸ்ப்ளேல மட்டும் பார்த்தீங்கன்னா, 2 வீக்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ள கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் ஆன மாரி இருக்கு. லைட்டான ஸ்க்ராச்சஸ் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலான்ற மாரி இருக்கு. இத தவிர்த்து இந்த கேஸோட குவாலிட்டியும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டியா இருக்க மாரி தெரியல. ரொம்ப உங்களுக்கு சவுண்டே தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த சவுண்ட் ஃபீல் ஆகுது பார்த்தீங்களா? அந்த சவுண்ட் இல்லாத அளவுக்கு ஒரு மாரி கிரிப்பியா கொஞ்சம் கரெக்ட்டா குடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்டின்ற ஃபீல் வந்துட்டு இருக்கு. மிச்சபடி பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கு. ஸோ பார்ட்ஸ்லயும் நமக்கு இவ்ளோ விஷயங்கள் வந்துட்டு குடுத்துருக்காங்க. பட் ஆனா இந்த வயர்ட் ஹெட்செட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெஸ்ட்டா எனக்கு தெரியல.
இன்னும் கொஞ்சம் நல்லா குடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா 4500 குடுத்து வாங்கியிருக்கோம். பிரைஸ நான் இப்பயே சொல்லிட்டேன். 4500 குடுத்து வாங்கியிருக்கோங்கிறப்போ, கொஞ்சம் இந்த வயர்ட் ஹெட்செட்டோட குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லா குடுத்திருக்கலாம். இத தவிர்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரைடட் கேபிளா தான் வந்துட்டு குடுத்திருக்காங்க. இந்த டைப் சி டூ டைப் சி, லைட்னிங் கேபிள் இது எல்லாமே வந்துட்டு பிரைடரா தான் வந்துட்டு குடுத்திருக்காங்க. அதே மாரி இதையும் கொஞ்சம் குவாலிட்டியா குடுத்திருக்கலாம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா, என்னோட இது. ஸோ பாட்ஸ்க்குள்ள நமக்கு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தான் அவைலபிளா இருக்கு. இத தவிர்த்து நமக்கு இந்த மைக்ரோஃபோன்ல அவங்க வெளிய மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 3 லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷன் இருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத நமக்கு வந்துட்டு பாட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க மைக்ரோஃபோன ஆன் பண்ணிட்டு இந்த எம் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எம் பட்டன ஜஸ்ட் ஒன் டைம் டேப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்துட்டு ஆன் ஆயிடும். ஆன் ஆனதுக்கான இண்டிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் லைட். நீங்க திரும்ப இன்னொரு தடவ எம் பட்டன் அமுக்குனீங்கன்னா, பிளிங்க் ஆயிட்டு ஆன் ஆகும். இது செகண்ட் லெவல். திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா, இது தேர்ட் லெவல். திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா, நார்மல் மோடுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ இன் கேஸ் நீங்க வந்துட்டு இத மியூட் பண்ணணும். நீங்க பேசிட்டு இருக்கிறத டக்குன்னு மியூட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த எம் பட்டன் நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அப்படியே மியூட் ஆயிடும். கீழ பார்த்தீங்கன்னா, மியூட் சிம்பலுக்கு போயிடும். இதுக்கப்புறம் நீங்க பேசுற எதுவுமே வந்துட்டு இந்த மைக்ல ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, பட்டன் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. சேம் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிசீவர்லயும் குடுத்திருக்காங்க. பட் ஆனா அதுல நாய்ஸ் கேன்சலேஷன் நம்ம அதுல ஆன் பண்ண முடியாது. மைக்ல தான் பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ற மாரி இருக்கும். நமக்கு வேணுன்றப்ப ஆன் பண்ணிக்கலாம். லெவல ஏத்தி இறக்கிக்கலாம். மியூட்மே வந்துட்டு நம்ம போட்டுக்க முடியும். ஸோ இப்ப வந்துட்டு இதுல என்னென்ன இருந்துச்சு, என்னென்னன்றத நான் கொஞ்சம் மேலோட்டமா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இத நான் யூஸ் பண்ணி இதோட ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்கு? இதோட ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கு? அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம டீட்டெயிலா இப்ப டெஸ்ட்ல வந்துட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம ஆடியோ செக் பண்றதுக்காக பார்த்தோம்னா, நம்ம இப்ப மொட்டை மாடிக்கு தான் வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ இப்ப நான் கரண்ட்டா பேசிட்டு இருக்க ஆடியோ எது வழியா கேட்டுட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த K35 அப்படிங்கிற மைக்ரோஃபோன். அந்த மைக்ரோஃபோன் வழியா கேட்கிற ஆடியோ தான் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இது எப்படி இருக்குன்றத பாருங்க. இதுக்கு அடுத்தது நம்ம இந்த கிரெனரோ ஆடியோவ கேட்கறதுக்கு முன்னாடி, நார்மலா மைக் எதுவுமே கனெக்ட் பண்ணாம, அந்த ஆடியோ எப்படி இருக்கு? அத மொபைல் வழியா எடுக்கிற ஆடியோ எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மைக்ரோஃபோனுமே நான் கனெக்ட் பண்ணாம, ஜஸ்ட் இந்த மொபைலோட மைக்ரோஃபோன்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்க இந்த ஆடியோ தான். அது மட்டும் இல்லாம நம்ம மொபைல்ல நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்பில்டாவே இருக்கு. ஸோ அத எனேபிள் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம கிரெனரோவோட இந்த நியூ மைக்ரோஃபோன்ல தான் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த ஆடியோ. இதுல பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மோடுமே இப்போ வரைக்கும் எனேபிள் பண்ணல. ஜஸ்ட் நார்மலா பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, காத்தும் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஏரோட நாய்ஸ்லாம் உங்களுக்கு கேக்குதா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஏன்னா என்னால இப்போதைக்கு ஆடியோ எப்படி இருக்குன்றத ஃபீல் பண்ண முடியல. எடிட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, என்னாலே ஆடியோ எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அதனால எந்த ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே நம்ம எனேபிள் பண்ணாம இந்த நார்மலா கேட்கிற இந்த ஒரு ஆடியோ எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்பைடிஸ் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணிருக்கேன். இந்த மைக்ரோஃபோன்ல வந்துட்டு நமக்கு 3 லெவல் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. 3 லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இதுல நான் ஃபர்ஸ்ட் லெவல வந்துட்டு எனேபிள் பண்ணிருக்கேன். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க வந்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட் நம்ம ரோட்ல பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா வண்டியோட நாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு கால்குலேட் பண்ணியிருந்திருக்கலாம் இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத. ஸோ என்னால் இப்போ இங்கே தான் பண்ண முடிஞ்சது. இன்கேஸ் உங்களுக்கு ரோட்ல பண்ணணுமா அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. நான் அந்த டெஸ்ட்டையும் வந்துட்டு பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கும் அந்த முன்னாடி ஆன் பண்ணாமல் இருந்ததுக்கும் இதுக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்றத கண்டிப்பாக அதையுமே மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்ன்றது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு எடிட் பண்ணும்போது தான் வந்துட்டு தெரியும். ஸோ கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு நான் 2 வீக்ஸாக யூஸ் பண்ணதில் எந்த ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மோடும் ஆன் பண்ணாமல் எடுத்ததுக்கும் ஆன் பண்ணி எடுத்ததுக்குமான வித்தியாசம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைனல் லெவல், அதாவது தேர்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷனை ஆன் பண்ணி வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் லாஸ்ட் 2 வீக்ஸாகவே பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் லெவலில் வச்சு தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஏன்னா நார்மலாக வச்சோன்னா கொஞ்சம் இந்த ஏர் நாய்ஸ் அதெல்லாம் இருக்க மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் தான் வீடியோ எடுப்போம். கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுக்கும்போது ஃபேன் ஓடும். ஸோ அந்த ஃபேனோட நாய்ஸ்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் லெவலில் கூட ஓரளவுக்கு எனக்கு என்னால் கேட்க முடிஞ்சது. ஸோ அதனால் நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவலில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் 2 வீக்ஸ் வீடியோவுமே நான் எடுத்து போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் நார்மலாக அண்ட் தென் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இத்தனை ஆடியோ டிஃப்ரென்ஸையும் கேட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இதோடது எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, நிஜமாவே வர்த்தா அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணியிருந்தோம். நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் ஆன் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த ஆடியோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளை கவர் பண்ணுது அப்படின்றத அந்த செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அவங்க கூட கொடுத்துருந்த இந்த ஹெட்செட்டை நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதாவது ஆன் மைக்லேயே வந்துட்டு நீங்கள் கேட்டுக்க முடியும். ஸோ அதுக்காக கொடுத்தது அந்த ஹெட்ஃபோனு. இங்கே கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு டெடிகேட்டடாக வந்து நமக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டில் நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள்
இயர் பண்ணிக்க முடியும். ஆன் ஸ்பாட் நீங்க பேசுறத, என்ன பேசுறீங்க அப்படின்றத இந்த இயர் பீஸ் வழியா நீங்க கேட்டுக்கவும் முடியும். இப்ப நான் பேசுறது எனக்கு அப்படியே கேக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தூரம் போறேன். ஸோ ஆடியோ இதுல எப்படி கேக்குது? அதாவது உங்களுக்கு எப்படி எவ்வளவு தூரம் போற வரைக்கும் ஹியரா இருக்குன்றத பாருங்க. ஏன்னா எனக்கு நான் எவ்வளவு தூரம் போனாலும் வந்துட்டு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஹெட்செட் எடுத்து குடுக்குற ஆடியோ எதுலேருந்து எடுத்து குடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா மைக்ல இருந்து தான் எடுத்து குடுக்குது. ஸோ ரிசீவருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கான்டாக்ட்டுமே கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு கிளியரா கேட்கும். பட் உங்களுக்கு நான் எவ்வளவு தூரம் போற வரைக்கும் கேட்கும்ன்றது எனக்கு தெரியல. பட் ஆஃப்டர் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் பேசுறதே உங்களுக்கு கேக்குதா? இல்ல நான் தனியா பேசிட்டு இருக்கிறேனான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை நான் என்னன்னு பார்த்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தோம்னா நம்ம புது கிரெனரோ P11ஓட மொத்த ஆடியோ டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்துட்டு பண்ணிட்டோம். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் இதை பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டு பி ஃப்ராங்க் வந்துட்டு நம்ம இதை வாங்கின ஃபர்ஸ்ட் டே, அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ நான் எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, ஐ திங்க் என்ன வீடியோ எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஒரு மொபைல் ரிவ்யூ தான் பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு அதை எடிட்லாம் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம இந்த மைக்ல பழைய வீடியோ போட்டிருப்போம்ல, ஸோ அதோட ஆடியோ கிளாரிட்டி இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது. இன்னும் சம் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதுவே பெஸ்ட்டாக இருந்த மாதிரி வந்துருக்கு. இதை விட இது பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீலே பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா இது 4000 வேஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த திங்கிங் லைட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அது தோணி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதை வச்சு. அப்புறம் தான் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அனலைஸ் பண்ணி பார்த்தது நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கில் நான் வீடியோ எடுக்கும்போது நான் வீட்டில் எடுக்கும்போது நான் கத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப லவுடாக கத்துற மாதிரி இருக்கும். ஸோ நான் கத்துனா தான் பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஆடியோ வந்துட்டு ரொம்ப நல்லாவே வரும். இதை தவிர்த்து இது ரெண்டுத்துக்குமான இன்னொரு மேஜரான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் மைக் தான். இதில் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. இதில் என்ன ஆடியோ கேட்குதோ என்ன சவுண்ட் கேட்குதோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஏதாச்சும் சின்ன சத்தம் வந்துட்டாலும் அதை நான் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் வீடியோ எடுக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ற ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால ஸோ நாய்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் நிஜமாவே இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது அந்த அட்வான்டேஜ் வந்துட்டு நல்லாவே இருக்குது. அண்ட் தென் நான் இத்தனை நாளாக 2 வீக்ஸாகவே நான் நிஜமாக சொல்கிறேன், இண்டோரில் மட்டும்தான் வீடியோ எடுத்துருந்தேன் இந்த மைக்ரோஃபோனை வச்சு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஆடியோ செக் பண்ணுறதுக்காக தான் நான் வெளியே கொண்டு வந்து அவுட்டோரில் வச்சு எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னமும் நிறையா டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இதுக்குமான டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லாவே ஃபீல் ஆகுது. நிஜமாக இந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்தான ஒரு ப்ராடக்டாக தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது. ஒரு அவுட்டோரில் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ இண்டோரில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் இதில் எடுக்கும்போது நான் அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். மோஸ்ட்டாக நான் கத்த வேண்டியது இல்லை. லைட்டாக பேசினாலே ஆடியோ நல்லா எடுத்துக்குது. பட் இதில் நான் எடுக்கணும்னா கண்டிப்பாக நான் வந்து கத்துற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இதை வச்சு தான் நம்ம 2 இயர்ஸாக யோசிச்சு அதாவது வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால் இதையும் நான் வேஸ்ட்டுன்னு சொல்லிட மாட்டேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அந்த அளவுக்கு பெருசாலாம் அமௌண்ட் போட முடியாது அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த மைக்கை யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணது K35. பட் இப்போ பார்த்தீங்கன்னா K8 K9 சொல்லிட்டு நிறைய மாடல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இதுலேயே. ஸோ அதுவுமே ப்ரைஸ் நிறைய 500க்குள்ளே, அதை சிங்கிள் மைக் சிங்கிள் ரிசீவரோட 500க்குள்ளலாம் இருக்குது. நம்ம வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா டபுள் மைக் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவரோட பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆடியோ கிளாரிட்டியே கொடுக்குது. பட் ஆனால் நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த மாதிரி சப்போர்ட் எதுவுமே வந்து இதில் கிடையாது. ஸோ அது மட்டும் தான். ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம 2 வருஷமாக வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் நம்ம பழைய வீடியோலாம் கூட செக் பண்ணி பாருங்கள். நிஜமாவே ஆடியோ கிளாரிட்டி இது நல்லா தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 2 இயர்ஸாக இதை யூஸ் பண்ணிட்டோமே, கொஞ்சம் அப்கிரேடுக்காக பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வர்த்தான அப்கிரேடாக தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது. உங்களால் அமௌண்ட் போட முடியும், பிகினிங்லேயே கண்டிப்பாக போட முடியாதுன்னு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கிரெனரோ சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் எதுவுமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. இதை நான் டெஸ்ட் பண்ணி பர்சனலி செக் பண்ணி பார்த்தனால பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றி. ஸோ ஆக்சுவலி இதோட டெஸ்டிங்கை வந்துட்டு நம்ம ரோட்டில் தான் பண்ணியிருக்கணும். ஒரு டிராஃபிக்கான ரோட்லேயோ அந்த மாதிரி ஒரு ரோட்டில் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமான்னு கேளுங்க. நான் வேணா அந்த மாதிரி செக்அப்லேயே பண்ணி உங்களுக்கு இன்னொரு வீடியோவுமே கண்டிப்பாக நான் அப்லோட் வந்துட்டு பண்ணுறேன். இதை தவிர்த்து இந்த மைக்ரோஃபோனில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு மாதிரி ஏதாவது செக் பண்ணி காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த செக்கப்பையும் வந்துட்டு உங்களுக்கு நான் பண்ணி வீடியோ வந்து போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, this is Spidey signing out.